வணக்கம். பாஸ்கர் ரியல் எஸ்டேட் கும்பகோணம். இப்போல்லாம் வீடு பக்கம் வர்றவங்க எதிர்பார்க்குறது மெயின் ரோடுக்கு பக்கத்திலே இருக்கணும், பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூலும் நடந்து போகிற தூரத்திலே பக்கத்திலே இருக்கணும்னு பார்க்குறாங்க. அது மாதிரி 24 மணி நேரமும் பஸ் போகிற மெயின் ரோட்டுக்கு பக்கத்திலேயே நடந்து போகிற தூரத்திலே 2 ஸ்கூலும் உள்ள, கீழே 3 பெட்ரூம் உள்ள ஒரு பெரிய வீடும், வாடகை வருமானம் வரக்கூடிய முதல் மாடியில் 2 வீடும், 2வது மாடியில் ஒரு ரூமும் உள்ள ஒரு அருமையான வீட்டை தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடு கட்டியிருக்கிற மொத்த மனையோட அளவுன்னு பார்த்தோம்னா அகலம் 40 அடி, நீளம் 90 அடி, மொத்தம் 3600 சதுரடிங்க. 1.5 கிரவுண்ட், நல்ல பெரிய பிளாட்டுங்க. இந்த 3 வீடும் மேலே உள்ள பேச்சுலர் ரூமும் சேர்த்து இந்த வீடு கட்டியிருக்கிற மொத்த பில்டப் ஏரியா 2500 சதுரடிங்க. வீட்டுக்கு பின்பக்கம் கிட்டத்தட்ட 1500 சதுரடி ஓப்பன் ஸ்பேஸ் தாங்க. அதில் தென்னை மரம்லாம் வச்சுருக்காங்க. வீட்டுக்கு பக்கத்தில் பின்பக்கம் போகிறதுக்கு 7 அடி அகலத்தில் பாதை இருக்கிறதுனால பின்னாடி உள்ள இடத்துலையும் வீடுகள் கட்டி வாடகைக்கு விடலாங்க. பக்கத்தில் 2 பெரிய ஸ்கூல் இருக்கிறதுனால நல்ல வாடகை வருமானமும் வரக்கூடிய ப்ராப்பர்ட்டிங்க இது. இந்த வீட்டை கட்டி 5 வருஷம் ஆகுதுங்க. இந்த வீட்டை மேற்கு பக்கம் பார்த்து கட்டியிருக்காங்க. வாங்க இப்போ 1 by 1 டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி, பிடிச்சிருந்தால் லைக்கும், தேவைப்படுறவங்களுக்கு ஷேரும் பண்ணுங்கள். இதுதாங்க கும்பகோணம் டு வலங்கமான் மெயின் ரோட்டில் உள்ள செயின்ட் ஆனிஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். அதற்கு அடுத்து உள்ள வேலம்மாள் போதி கேம்பஸ் ஸ்கூல். இங்கிருந்து நடந்து போகிற தூரத்தில் தாங்க இந்த வீடு உள்ளது. இதுதாங்க அந்த வீட்டோட வெளிப்பக்க தோற்றம். வீட்டை சுற்றிலும் காம்பவுண்ட் சுவர் எழுப்பியிருக்காங்க. முன்பக்கம் உள்ள பார்க்கிங் ஏரியா, மேலே உள்ள மொட்டை மாடி எல்லாத்துக்குமே ஜிஇ ரூஃபிங் ஷீட்டால் கவரப் பண்ணியிருக்காங்க. கார் பார்க்கிங் ஏரியாவுக்கு ஒரு பெரிய மெட்டல் கேட்டும், நார்மல் என்ட்ரன்ஸுக்கு ஒரு சின்ன மெட்டல் கேட்டும் கொடுத்துருக்காங்க. மெயின் என்ட்ரன்ஸுக்கு அடுத்து பார்க்கிங் ஏரியா, அதற்கு அடுத்து வீட்டுக்கு பின்பக்கம் போகிறதுக்கான 7 அடி அகலத்துக்கு பாதை விட்டுருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடில் கார் பார்க்கிங் அலாட் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோருக்கு பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. அடுத்து வராண்டா, சைஸ் 9க்கு 12. வராண்டாவையே ஹால் மாதிரி கொடுத்து ஃப்ளோருக்கு மார்பிள் ஸ்டோன் லே பண்ணியிருக்காங்க. இந்த வராண்டா ஏரியாவுக்கு ஒரு சேஃப்டி கிரில் கேட்டும் கொடுத்து மெயின் டோரை சுற்றி வால் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. மெயின் டோருக்கு அடுத்த லிவிங் ஹால், சைஸ் 9க்கு 28. ஹாலுக்கு பின்பக்கம் டைனிங் ஏரியாவை பிளான் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோருக்கு லைட் கலரில் மார்பிள் ஸ்டோன் லே பண்ணியிருக்காங்க. அடுத்து இப்போ பார்க்குறது ஆளுக்கு இடதுபுறம் உள்ள, அதாவது வடமேற்கு மூலையில் உள்ள ஃபர்ஸ்ட் பெட்ரூம். சைஸ் 9க்கு 11. ரோடு சைடு பார்த்தா மாதிரி ஒரு ஜன்னலும், ஸ்டோரேஜுக்காக ஒரு பெரிய கப்போர்டும், மேலே ஒரு ஆர்சிசி லாப்டாப் கொடுத்து இந்த பெட்ரூமை பிளான் பண்ணியிருக்காங்க. ஹாலுக்கு வலது பக்கம், அதாவது தென்மேற்கு மூலையில் உள்ள பூஜா ரூம். ரோடு சைடு பார்த்தா மாதிரி ஒரு ஜன்னலும், பூஜைக்குன்னு தனியாக ஒரு கப்போர்டும், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 4 ஒரு பெரிய கப்போர்டும் கொடுத்து இந்த பூஜா ரூமை பிளான் பண்ணியிருக்காங்க. இதற்கு அடுத்து உள்ள 2வது பெட்ரூம், சைஸ் 9க்கு 10. கிராஸ் வெண்டிலேஷனுக்கு 2 ஜன்னலும், வால் பெயிண்டிங்கு மேட்சிங்காக வால் டைல்ஸும், ஸ்டோரேஜுக்காக 2 கப்போர்டும், மேலே ஒரு ஆர்சிசி லாப்டாப் கொடுத்து இந்த 2வது பெட்ரூமை பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஆளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள 3வது பெட்ரூம், சைஸ் 9க்கு 9.5. வெண்டிலேஷனுக்கு ஒரு ஜன்னலும், மேலே எல் ஷேப்பில் ஒரு ஆர்சிசி லாப்டாப் கொடுத்து இந்த பெட்ரூமுக்கான அட்டாச்சு பாத்ரூமையும் வெஸ்டர்ன் சைட்லேயே கொடுத்துருக்காங்க. பார்க்குறது தென்கிழக்கு மூலையில் உள்ள கிச்சன். சைஸ் 9க்கு 12. ஃப்ளோருக்கு அதே மார்பிள் ஸ்டோனும், கிராஸ் வெண்டிலேஷனுக்கு 2 ஜன்னலும், எல் ஷேப்பில் டேபிள் டாப்பும், மேலே வால் டைல்ஸும், 4 ஒரு கப்போர்டும், அதுக்கு மேலே ஆர்சிசி லாப்டாப் கொடுத்து இந்த கிச்சனை ரொம்ப காம்பேக்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. பின்பக்க கதவுக்கு அடுத்து ஒரு பெரிய சர்வீஸ் ஏரியா. இந்த ஏரியாவையும் ஜிஇ ரூஃபிங் ஷீட்டால் கவர் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் ஒரு இந்தியன் டைப்பில் காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1500 சதுரடிக்கு ஓப்பன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க.
இதில் தென்னை, மா, பலா, வாழை மரம்லாம் வச்சுருக்காங்க. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு சைடில் 7 அடி அகலத்துக்கு பாதை இருக்கிறதுனால இங்கேயும் வீடுகள் கட்டலாங்க. இங்கேயும் ஒரு வெஸ்டர்ன் டைப்பில் ஒரு காமன் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க. மாடிக்கு போகிறதுக்கான ஸ்டேர்கேஸை வீட்டுக்கு வெளிப்பக்கத்திலேயே ரைட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. இந்த முதல் மாடியில் மொத்தம் 2 வீடு உள்ளதுங்க. ஒரு வீட்டை வீடியோவில் கவர் பண்ண முடியலைங்க. வாங்க இப்போ இன்னொரு வீட்டை பார்ப்போம். மெயின் டோருக்கு அடுத்த லிவிங் ஹால். ஃப்ளோருக்கு டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. 3 கலர் காம்பினேஷனில் வால் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. ஹால்லே பூஜாவுக்காக ஒரு கப்போர்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹாலுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள பெட்ரூம், ஜன்னல், கப்போர்டு, லாஃப்ட் எல்லாம் கொடுத்து இந்த பெட்ரூமையும் பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்து கிச்சன், டேபிள் டாப், மேலே வால் டைல்ஸ், ஜன்னல், கப்போர்டு, லாஃப்ட் எல்லாம் கொடுத்து இந்த கிச்சனையும் காம்பேக்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டுக்கு இந்தியன் டைப்பில் ஒரு காமன் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க. அடுத்து இப்போ பார்க்குறது 2வது மாடி. இந்த டெரஸ் ஏரியா முழுசுமே ஜிஇ ரூஃபிங் ஷீட்டெல்லாம் கவர் பண்ணியிருக்காங்க. ஃபேமிலி ஃபங்க்ஷன்லாம் நடத்துகிற அளவுக்கு இந்த ஏரியாவை கொடுத்துருக்காங்க. அடுத்து இப்போ பார்க்குறது 2வது மாடியில் உள்ள பெட்ரூம். ஒரு பேச்சுலர் தங்குற அளவுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. பக்கத்திலே ஒரு காமன் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க. 24 மணி நேரமும் பஸ் போகிற மெயின் ரோட்டுக்கு பக்கத்திலேயே மொத்தம் 3 வீடும். பின்பக்கம் நிறைய இடமுள்ள இந்த வீட்டின் விலை 1,80,00,000 கோட் பண்ணுறாங்க. ஸ்லைட்லி நெகோஷியபிள். இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க கால் பண்ணுங்கள். இதுபோல் உங்களது வீடு மனை விற்பதாக இருந்தால் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நல்ல முறையில் விற்று தருகிறோம். எங்களது அலுவலக முகவரி பாஸ்கர் ரியல் எஸ்டேட், நம்பர் 12, பானதுரை மெயின் ரோடு, கும்பகோணம். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி.